Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த rabbit மாடல் கூடையோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். இந்த கூடை வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. இந்த கூடையோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த rabbit கூடையோட மேல் பகுதி வந்து போட்டுருந்தோம். மேல் பகுதி போட்டு ரெண்டு காது வந்து போட்டுருந்தோம். இப்போ அடிப்பகுதி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடிப்பகுதி போடுறதுக்காக 3.25 அடியில் 7 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 7 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 நாட் போட்டாச்சு. அடுத்ததாக 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாலு ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டோம். அடுத்ததாக 5வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. அடுத்து 6வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 7வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 7 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போடணும். மொத்தம் 7 லைன் வந்து போடணும். 7 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைன் வந்து அடி போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த 4 சைடு, அதாவது 4 கார்னரில் இருக்கிற நாட்டையும் வந்து நான் கழட்டி விட்டுரு போகிறேன். இந்த 4 கார்னரில் வர ஒரு நாட்டை வந்து நான் இப்போ கழட்டி விட்டுடுறேன்.
இப்போ 4 கார்னர்லேயும் இருந்தும் ஒரு நாட் வந்து நம்ம கழட்டி விட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதிலேருந்து ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்னரில் நாட் கழட்டி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வரும். அந்த ஒயர்லேயும் நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்போ நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ அந்த ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு 9 லைன் போடணும். பாருங்கள், இப்போ நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 9 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ மீது இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். நம்ம சொருகும் போது ஒரு லைன் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி சொருக்கணும். பாருங்க, இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு நான் 3வது நாட்டில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு ஒயரை டைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லைன் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வரணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம ரேபிட்டோடைய கால் போட போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க.
நெல்லிக்காய் முடிச்சு போட்டு நான் ஒயரை டைட் பண்ணிக்கிறேன். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த நாட்டை சுற்றி மொத்தம் நம்மளுக்கு 6 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 6 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அஞ்சாவது ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ஆறாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 6 ஒயர்லையும் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து ஒரு 2 நாட்டில் சொருகி விட்டுக்குங்க. இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மொத்தம் 3 லைன் போடணும். இந்த 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 3 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இதே மாதிரியே நம்ம 4 பீஸ் வந்து போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், நான் 4 பீஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் 2 பீஸை மேல் பகுதியிலையும் 2 பீஸை கீழ்ப்பகுதியிலையும் ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 6 ஒயர் இருக்குது இல்லையா, அதை 3 ஒயராக நம்ம மாற்ற போகிறோம். இதில் ஒன்றை விட்டு ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணி அந்த ஒயரை உள்பக்கம் சொருக்கி விட்டுடலாம். பாருங்கள், நான் 6 ஒயரில் 3 ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒயரை உள் சைடில் சொருகி விட்டுக்கலாம். உள்ள ஒரு நாட்டில் சொருகி விடுங்க போதும். இப்போ நம்மளுக்கு இதில் 3 ஒயர் தான் வரும். இப்போ இதை வந்து நான் மேல் பகுதியில் அந்த காது இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக கீழே வர மாதிரி இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுக்கிறேன். சொருகிட்டு உள் சைடில் இருக்கிற இந்த 3 ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காலை ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கீழ்ப்பகுதியிலையும் நம்ம 2 காலை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ 4 காலையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 காலையும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதுக்கு கண்ணு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக அரை அடியில் 2 ஒயர் கட் பண்ணி இந்த மாதிரி பிளாக் கலரில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் நான் 3 நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை 3 இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணுக்கு 2 சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 1 ஜாயின் பண்ணணும். மொத்தம் 3 நாட் வந்து இந்த மாதிரி நான் வந்து உள்பக்கம் சொருகி விட்டுக்கிறேன். சொருகிட்டு அந்த ஒயரை உள் சைடில் சொருகணும். இதே மாதிரி 3 இடத்துலையும் இந்த பிளாக் நாட்டை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இப்போ 3 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த 2 பகுதியும் வந்து நம்ம சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இதை ஜாயின் பண்ணுறதுக்காக நான் 2 அடியில் எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த ரேபிட்டோடைய பேக் சைடில் இந்த மாதிரி 2 சேர்த்து வச்ச மாதிரி நம்ம இந்த ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் உள்பக்கமாக கொண்டு வந்து உள் சைடில் இந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரேபிட் மாடல் பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.